அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆத்மாவும் மோகினியும் ஒன்றா, அதை கண்டறிவது எப்படி, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலமாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் பிரச்சனைக்காக வரும் நபர்கள் ஒன்று மோகினி பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது மோகினி சம்பந்தப்பட்ட பெண் ஆத்மாக்கள் அல்லது பெண் ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டி சிக்கலில் மாட்டியிருப்பவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக மோகினி பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வாழ்க்கை இழந்த நபர்கள் நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. அந்த வகையில் மக்களுக்கு மோகினி பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதற்கான வழிமுறைகளை சரி செய்யக்கூடிய வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக விளக்கிறதுக்காகத்தான் இந்த பதிப்பு. வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இன்றைய காலகட்டங்களில் மிக பெரிய அளவில் உடலளவிலும் மனதளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தி பலவீனமாக்கி அவர்களை வாழ விடாமல் ஒரு முடக்கத்திற்குள் தள்ளியிருக்கிற பிரச்சனைகளுள் இந்த மோகினி பிரச்சனையும் ஒன்று. மோகினி ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மோகினி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். முதல்ல மோகினி பிரச்சனை அல்லது உடல் ரீதியான தொந்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா எந்தெந்த விதமான வழிகளில் அது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், காமத்துக்கு அதிபதியான மோகினி அப்படிங்கிற ஒரு தேவதையால் ஏவல் மூலமாகவோ அல்லது அந்த தேவதை நடமாடும் இடங்களுக்கு சில நபர்கள் செல்வதாலோ ஏற்படக்கூடிய பாதிப்பு. இன்னொன்று, இறந்து போன பெண் ஆத்மாக்கள் மோகினி தன்மையோடு, அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது நிரம்பி அபிலாசைகளோடு இறந்து போன பெண் ஆத்மாக்கள் மோகினித்தன்மையோடு ஆண்களை பீடித்து அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பது. மூணாவதாக, சாதாரணமாக பெண் ஆத்மாக்கள். இந்த மூன்று விதமான விஷயங்களை மையமாக வைத்தே ஒரு ஆணுக்கு உடல் அளவில் பாதிப்பு. என்னென்ன பாதிப்பு அப்படின்னா, உயிர் சக்தி வெளியேறுதல், உடல் பலவீனமாகுதல், எண்ண ஓட்டங்கள் ஒரு நிலையில் இல்லாமல் இருத்தல், இந்த மாதிரி ரொம்ப பலவீனமாக உணர்றது, எந்த வேலைகள் செய்தாலும் அதை செய்ய முடியாத சூழல், முடக்கம், ஒரு தடை உருவாகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே ஏற்படும். முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் அல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களுக்கு உயிர் சத்து தானாக வெளியேறி அல்லது ஏதோ ஒரு பெண் கூட இருப்பது போலவும் கனவில் வருவது போலவும் இந்த மாதிரியான சில அறிகுறிகளை கொண்டு வெளியேறுவதால் ஏற்படக்கூடிய உடல்நிலை மனநிலை பாதிப்பும், அதே சமயத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதீத காம உணர்வுகள், அதீதமான கட்டுப்படுத்த முடியாத சில ஆசைகள் இந்த மாதிரியாக உருவாகி அவர்களை வாழ்க்கையை சீரழிப்பதாக இருக்கட்டும். இந்த 2 விதமான அறிகுறிகள் இருந்தாலே மிக முக்கியமாக மோகினி பிரச்சனை அல்லது மோகினி தன்மையோடு இறந்து போன ஆத்மாக்கள் பெண் ஆத்மாக்களுடைய பிரச்சனை அல்லது சாதாரணமாக ஒரு பெண் ஆத்மாவுடைய பிரச்சனையாக இருக்கலாம். இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, மோகினி பிரச்சனை அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மை தொடர்பு கொள்ளும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மோகினி பிடிச்சிருக்கு அல்லது மோகினி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது நிறைய இடங்களில் யூடியூப்புக்குள்ளே பார்த்து கேட்டு அதை பற்றின விஷயங்களை படித்து இல்லை இந்த மாதிரி பதிவுகளை பார்த்துட்டு அவர்களுடைய அறிகுறிகளை வச்சு நம்மளுக்கு மோகினி தான் பிரச்சனையாக இருக்கும் போல், மோகினி தான் பிடிச்சிருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துட்டு அதை நோக்கிய தீர்வுகளை மட்டுமே அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி நான் சொன்ன அறிகுறிகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனை வெறும் மோகினி பிரச்சனை மட்டுமல்ல, அதற்கு அப்புறமும் இறந்து போன ஆத்மாக்கள் மோகினி தன்மையோடு அவர்களை பாதிப்படைய செய்வதும், அதே சமயத்தில் சில பெண் ஆத்மாக்கள் அவர்களை அந்த மாதிரி தொந்தரவுப்படுத்துவதும் உண்டு. அப்படி இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்குள்ள தான் ஆண்கள் அவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டு பலவீனமானவர்களாக, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதவர்களாக மாறுகிறார்கள். இதில் முதல்ல மோகினியுடைய பிரச்சனை எந்த மாதிரியானதாக இருக்கும்? முதல்ல மோகினி பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னா, சும்மா வர்றவங்களெல்லாம் இந்த மோகினி தாக்காது அல்லது மோகினி அவங்களை தானாக வந்தெல்லாம் பீடிக்காது. முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோகினி தேவதை அப்படிங்கிற ஒரு விஷயம்
தன்னுடைய எதிரிகளாலோ அல்லது ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகளின் மூலமாக பிறரால் ஏவப்படலாம். மோகினி ஏவல் இருந்தால் இந்த பிரச்சனை தலை தூக்கும். இந்த மோகினி ஒருவரை ஏவல் மூலமாக பீடித்திருந்தால் அல்லது மோகினி கழிப்பு பூஜைகள் செய்து ஒரு முச்சந்தியிலோ அல்லது காட்டுப்பகுதியிலோ அல்லது ஆற்று பகுதியிலோ நீர்நிலைகளுக்கு பகுதியிலோ ஒரு மோகினியை கழிப்பு பூஜை செய்து அந்த இடத்திலேயே விட்டு சென்றிருந்தால் பிற நபர்கள் அந்த இடத்துக்கு செல்லும் போது இந்த மோகினியுடைய பாதிப்பு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது என்னென்ன பாதிப்புகள்லாம் இந்த மோகினி பிரச்சனையால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல மோகினி ஒரு மனிதனுடைய உடலையும் மனதையும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்கி அவர்களை பலவீனமாக்கும், வாழ்வை சீரழிக்கும். உடலளவில் ஒரு மனிதனை பலவீனமாக்கும். அது நிச்சயமாக நடக்கும். எப்படி அப்படின்னா, உயிர்ச்சத்து வெளியேறது, கனவுகள் மூலமாக உயிர்ச்சத்து வெளியேறது, சம்பந்தமே இல்லாமல் உயிர்ச்சத்துக்கள் வீணாகிறது. அதே சமயத்தில் அதீத காம எண்ணங்களுக்குள்ளேயே சென்று அதற்குள்ளேயே தன்னுடைய பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் உருவாகும். வாழ்க்கையில் ஏதாவது அடுத்த கட்டங்களுக்கு செல்லலாம் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் நடக்காது. செய்யக்கூடிய முயற்சிகள் தடைபடும். முயற்சியே செய்ய முடியாது. அதாவது ஒரு மனிதனை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி கட்டி போட்டிருந்தா அல்லது அடைச்சி வச்சுருந்தா எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குமோ அந்த மனநிலைக்குள்ளே, ஒரு இறுக்கமான மனநிலைக்குள்ளே எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் செய்ய முடியாத சூழல் அல்லது எதை தொட்டாலும் தோல்வி, பெண்களால் பிரச்சனை, பிற நபர்களால் பிரச்சனை. அதே சமயத்தில் திருமணத்துக்கு முயற்சி செய்யும்போது திருமணம் தடைபட்டு போதல், கனவுல பயமுறுத்துதல், நேரடியாக ஒரு பெண் இருப்பது போல மாயை காட்சிகள் தோன்றுதல். அதே சமயத்தில் பெண் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் உருவாகும். இப்படி மோகினி அப்படிங்கிற தேவதையால் ஏவல் மூலமாகவோ அல்லது தானாக பீடித்திருப்பதால் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். அதற்கான தீர்வுகள் எங்கு சென்றாலும் மேக்சிமம் 60% கிடைக்காது. திரும்ப அந்த பிரச்சனைகள் தலை தூக்கும். ஏன் அப்படின்னா, மோகினி தேவதை ஏவலால் வந்திருந்தால் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மோகினி தேவதை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கட்டுப்படாது. அவ்வளவு சீக்கிரம் அது கட்டுக்குள் நிற்காது. இப்போ ஒரு கழிப்பு பூஜை செய்கிறோம், இல்லை ஒரு பூஜை செய்து அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா அதற்கு அளப்பரிய ஒரு விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா மற்ற ஆத்மாக்கள் போலவோ மற்ற தேவதைகள் போலவோ இந்த மோகினி அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கட்டுக்குள் நிற்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போனாலும் திரும்ப அந்த மோகினி பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சரியான வழிமுறையில் பூஜைகள் செய்து அது மோகினியா, அது எந்த தன்மையில் இருக்குது, அது எந்த தெய்வத்துக்கு கட்டுப்படும், இல்லை எந்த இடத்துல அதுக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சா அது உட்காரும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இந்த மோகினி பிரச்சனையை நாம் சரி செய்ய வேண்டியிருக்கும். 1. 2வது, மோகினியை பொறுத்த வரைக்கும் அது உடல் அளவில் பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ வெறும் பரிகாரங்கள் மட்டும் இதற்கு தீர்வாகாது. ஏன்னா போன உடம்பு போனது தான். அது உடல் அளவில் மாற்றத்தை கொடுத்து அந்த உடலை அது பலவீனப்படுத்தியிருக்கும். அப்போது அந்த பலவீனப்பட்ட உடம்புக்கும் ஒரு மூலிகையோ அல்லது மருந்துகளோ ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம தயார் செய்து உடம்பையும் மனதையும் சரி செய்யும் போது தான் இந்த மோகினி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாகும். இதுதான் முழுமையான தீர்வே தவிர வெறும் கழிப்பு பூஜைகள் பண்ணுவதனாலேயோ அல்லது ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுவதனாலேயோ மட்டும் இந்த மோகினி பிரச்சனை தீர்வாகாது. 1. 2வது, இறந்து போன ஆத்மாக்கள், அதாவது அபிலாஷைகளோடு ஒரு குறிப்பிட்ட வயதில் இறந்து போன பெண் ஆத்மாக்கள் அவை மோகினித்தன்மையோடு இருக்கும்போது ஒரு ஆணையோ பெண்ணையோ பீடித்திருந்தால் அதற்கும் நான் மேற்சொன்ன ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதற்கும் இந்த மாதிரி உயிர்ச்சத்துக்கள் வெளியேறும், யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரியே இருக்கும், கனவுல பேசுகிற மாதிரி இருக்கும், திருமணம் கைகூடாது, எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்காது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான வழியே கிடைக்காது. இந்த மாதிரி மோகினிக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மோகினி தன்மையோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அதே அறிகுறிகள் தான் இருக்கும். ஆனால் ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சுலபம். ஒரு கழிப்பு பூஜையோ அல்லது ஒரு சில வழிமுறைகளை நம்ம செய்யும்போது தாராளமாக நாம் அதை கட்டி பிரச்சனைகளை சரி செய்யலாம். இவர்களுக்கும் நம்ம அந்த உடல்நிலை பாதிப்பை பொறுத்து சில மருந்துகளோ அல்லது மூலிகை பொடிகளையோ நம்ம சிபாரிசு செய்யலாம். அடுத்து 3வதாக பெண் ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது
மேலே சொன்ன உடல் ரீதியான பிரச்சனைகள், சத்து வெளியேறுதெல்லாம் ஒரு சில பேருக்கு இருந்தாலும் மிக முக்கியமாக ஆத்மாக்கள் அந்த உடலில் இருந்து கொண்டு சேட்டைகள் செய்யும். கைகால் வலி, உடல் வலி, மனச்சோர்வு, மனநிலையில் மாற்றம், எதையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது, எங்கே போனாலும் எந்த விதமான விஷயத்தையும் செய்ய விடாமல் பண்ணுறது, உடம்பை அடிக்கடி சோர்வுபடுத்தி படுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே மேலே இருக்கக்கூடிய 3 விதமான பிரச்சனைகளையும் மிக முக்கியமானது என்னென்னா, எப்பவும் படுத்துட்டு இருக்கிற சூழ்நிலையே உருவாகும். தூங்குறாங்க, தூங்கலை, இல்லை தூக்கம் வருது வரல, ஆனால் ஒரு இடத்துலையே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். ஒரு கோயில் குளத்துக்கு போக முடியாது, ஒரு நல்ல இடங்களுக்கு போய் ஒரு சாமி கும்பிட்டு வந்தோம், குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்படியே போய் பண்ணாலும் ஒரு 2 நாள் 3 நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் திரும்ப அதே மாதிரி பிரச்சனைகள் வரும். 2வது கனவுல ஒரு பெண் போல் சிரிக்கிறது, அந்த பெண் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களை காமிக்கிறது, ஒரு பெண் அடிக்கடி கனவுல வந்து பயமுறுத்துறது, இல்லை மிரட்டுறது, இல்லை சிரிக்கிறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்களை, அறிகுறிகளை அந்த பெண் ஆத்மாக்கள் உடலில் இருக்கும்போது காமிச்சுக்கிட்டே இருக்கும். இவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை செய்யவே விடாது. எதை செய்தாலும் அதுக்கு தோல்வி, அதுக்கு தடை, இல்லை ஏதாவது ஒரு மனக்கஷ்டம், வாழ்க்கையே வெறுத்த மாதிரியான உணர்வு, குடும்பத்துக்குள்ள சண்டை, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளையும் இந்த பெண் ஆத்மாக்கள் தரும். அப்போது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நீங்களே முடிவு செய்யக்கூடாது. நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு முடிவு செய்யாமல் ஒரு நல்ல குறியாடியோ அல்லது சாமியாடியோ அல்லது மாந்திரிகையோ பார்த்து முதல்ல என்ன பிரச்சனை, அது எந்த அளவுக்கு வீரியத்தில் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு சரி செய்வதற்குண்டான வழிகளை நாம் பார்க்கணும். ஒன்று, சில விஷயங்கள் கழிப்பு பூஜைகள் செய்தாலோ அல்லது சில விஷயங்கள் உருவங்கள் போட்டு சில பூஜை முறைகள் பரிகார முறைகள் செய்யாலோ சரியாகும். சில விஷயங்கள் ஒரு தாயத்திலே சரியாகும். சில விஷயங்கள் என்னதான் நம்ம பண்ணாலும் அவர்கள் ஒரு வழிபாட்டுக்குள்ளே தெய்வ வழிபாட்டுக்குள்ளே, அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் போய் ஒரு 48 நாள் பூஜைகள் செய்தால் சரியாகும். இப்படி வீரியத்தை பொறுத்து அந்தந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாறுபடும். அதனால் வெறும் இந்த பிரச்சனை இப்படி இருக்குன்னா எனக்கு இதுதான் அப்படிங்கிறத நீங்களே மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் அதுலேயே பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க. மோகினி, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்போது இதுவே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, இல்லை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற பயத்திலேயே நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்வது நம்மளுக்கு தெரியுது. அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. அதை எதிர்த்து அதை சரி செய்யக்கூடிய சூழல்களை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா மேக்சிமம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு நல்ல மாந்திரிகரை தேடி போகவோ அல்லது சரியான இடத்துக்கு போய் பரிகார முறைகள் செய்யவோ விடாது. அதுக்கு நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இல்லை ஒரு குறி சொல்லியிருக்காங்க, இல்லை ஒரு வாக்கு சொல்லியிருக்காங்க, பிரசன்னத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுமையான விஷயங்களை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்குள் சரி செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிறது நல்லது. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் நம்மகிட்ட தொடர்பு கொள்ளும்போது ஒரு பயத்தோடையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது சரியாகுமா ஆகாதா, நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், இல்லை நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் சரியாகலை, திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலை நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொரு நபருக்கும் அல்லது இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இது ஒரு முழுமையான புரிதலாக இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவரவர்களுக்குண்டான தீர்வுகளை தேடுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.